சார் வணக்கம் சொல்லுங்கள். அதாவது இப்போ உங்கள் பேர், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். இல்லை, இப்போ என்னோடய பேர் வந்து செல்வராஜுங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளாக இந்த தொழிலை செஞ்சிட்ருக்கேன். அதே மாதிரி இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக ஒரு மிகப்பெரிய அளவில் நான் இதை வந்து பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு காரமடை, பெருநாயக்கம்பாளையம், துடியலூர், இப்படி இந்த பக்கம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்னூர், அவினாசி, திருப்பூர் பாதி வரைக்கும், சத்தியமங்கலம், புளியம்பட்டி, சிறுமுகை, குன்னூர், கோத்தரி, இவ்வளோ பெரிய நெட்வொர்க்குக்கும் நான் வந்து இந்த இதையை பல காலமாக செஞ்சிட்ருக்கேன். நாங்கள் வந்து காஜா பட்டன் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே நவீன மிஷினரிஸுங்க. வெளியெல்லாம் பண்ணுற நம்மகிட்ட இருக்கிற மிஷினரிஸ் வந்து வேறு யாரும் பண்ணுறதில்ல. நம்ம அந்த மாதிரி நவீனமாக பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே காஸ்ட்லியான இதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அயனிங்கும் வந்து ஹெவியான அயனிங் பர் ஹவருக்கு வந்து ஒரு 100 ஷேட் பண்ணுற அளவில் எங்கள்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த லோகோஸ் பண்ணுற எம்ப்ராய்டரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கம்பெனி நேம்ஸு, இந்த மாதிரி பாக்கெட்டில் வர்ற லோகோஸ் எல்லாம் வந்து அந்த ஷர்ட் வந்து போட்டதுக்கு பின்னாடி அடிக்கிற மாதிரி நாங்கள் பண்ணித்தர்றோம். மற்ற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு எம்ப்ராய்டரியை போட்டுட்டு அப்புறம் ஷர்ட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ எங்கள்கிட்ட வந்து ஆல்ரெடி நீங்கள் ஷர்ட்டை தைச்சிட்டே கொண்டு வந்தால் கூட நாங்கள் வந்து போட்டு தர்ற வரைக்கும் பண்ணுறோம். எல்லாமே ஃபாஸ்ட் சர்வீஸ், நீண்ட காலமாக பண்ணுறதுனால எங்கள்கிட்ட எல்லாமே எல்லா வசதியும் இருக்குங்க. ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே, வெஹிக்கிள் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்கோம். இப்போ ஒரு எம்ப்ராய்டரி ஒரு கம்பெனிக்கு ஒரு 100 ஷர்ட்டு தைக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 100 ஷர்ட்டுக்கு எம்ப்ராய்டரி போடணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தா எத்தனை நாளில் கிடைக்கும், எவ்வளோ பேமெண்ட் வரும், இதை பற்றி நாங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் எதுவுமே லாங் டைமுக்கு நாங்கள் எதுவுமே வச்சுக்கிறது மேக்ஸிமம் 1 or 2 days அவ்வளோதான். இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா ஒரு 200-300 ஷர்ட்டு கொடுத்தா கூட காலையில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் சாயங்காலமே எங்கள்கிட்ட வாங்கிடலாம். அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட இது இருக்குது. எம்ப்ராய்டரி அதே மாதிரி தான், எம்ப்ராய்டரி ப்ளஸ் காஜா பட்டன் ப்ளஸ் அயனிங் இவ்வளவும் பண்ணித்தரோம். ஒரே டேக்கில் எல்லாமே பண்ணித்தரோம். இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் நான் இதாக சொன்னால் கூட இல்லை, வெளியே எங்கே போனீங்கனாலும் இந்த ஆப்ஷன் கிடையாது, யார்கிட்டையுமே கிடையாது. நீங்கள் போனால் காஜா பட்டன்னா காஜா பட்டன் மட்டும்தான் போக முடியும், இல்லை அயனிங்னா அயனிங் மட்டும்தான் போக முடியும், எம்ப்ராய்டரினா எம்ப்ராய்டரி மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ எங்கள்கிட்ட வந்து எல்லா ஆப்ஷனும் இருக்குங்க. இப்போ நாங்கள் புதுசாக சாரீ மிஷின் எடுத்துருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், பர் ஹவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 சாரீஸ் வந்து பண்ணலாம். அந்த மாதிரி அதுவும் பண்ணுறோம். இப்போ அயனிங்கை பற்றி சொல்லுங்கள். என்ன அயனிங்கில் என்னென்ன மாதிரி அயனிங் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எந்த மாதிரி? நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் எல்லாருமே பண்ணுறாங்க. எதுவுமே பண்ணலன்னு யாரையும் சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் எங்ககிட்ட பண்ணுறது வந்து ஒரு தடவை நீங்கள் வந்து எங்ககிட்ட உள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் திரும்பவும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த அயனிங்கோட குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து எங்களை விட்டு வெளியே போக மாட்டார். அந்த மாதிரி வந்து ஏன்னா தெரியாதனால அவங்க எங்கே வேணால் பண்ணிக்குவாங்க. தெரிஞ்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், எங்ககிட்ட வந்தாச்சுன்னா நீங்கள் வந்து எங்ககிட்டருந்து வெளியே நீங்கள் போக முடியாது. அந்த மாதிரி அந்த தரம் வந்து அவ்வளவு குவாலிட்டியாக இருக்கும். அந்த மாதிரி டீம் மைனிங் பற்றி நீங்கள் வந்து எவ்வளோ வருஷமாக லேர்ன் பண்ணியிருக்கீங்க சார்? இல்லை இப்போ தான் நீங்கள் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க? இல்லை சார், நான் கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். அயனிங்கில் வந்து 20 இயர்ஸ் பண்ணியிருக்கேன். அயனிங் வந்து எல்லாமே எல்லாம் லாங் டைம். இந்த சாரீ அயனிங் மிஷின் மட்டும்தான் நான் இப்போ ப்ரெசென்ட்டில் பண்ண போகிறது. இது எப்படி சார் ஆரம்பிச்சிங்க, இது எப்படி ஆரம்பிக்கணுன்ற ஒரு இது வந்துச்சு சார்? ஒரு தொழில் சார்ந்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் அந்த தொழில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்டல்னு ஒன்று இருக்கும். நம்ம ஒரு வேலை செஞ்சோம்னா, எந்த வேலை செஞ்சாலும் ஒரு பொருளாகவே விற்றீங்கன்னா, ஒரு தேங்காய் விற்றீங்கன்னா 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு விற்கிறோம். அதே தேங்காயை வந்து தேங்காய் அரைச்சி எண்ணெய் ஆட்டி எடுத்திங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு புண்ணாக்கு கிடைக்கும், எண்ணெய் கிடைக்கும், தேங்காய் தொட்டி விற்கலாம், மட்டை விற்கலாம். இப்படி வந்து ஒரு தொழிலில் வந்து நீங்கள் பல வேலை செய்யலாம். அதே கான்செப்ட் தான். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஜா பட்டனுக்காக சிறுசாக தொடங்கணும். சின்ன தொழிலாம் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு மிஷின் வச்சு தொடங்கணும். படிப்படியாக இதை வந்து எப்படி வளர்த்தலாம் இந்த கான்செப்டை வந்து நான் எப்போவுமே வச்சுக்குவேன். அதே மாதிரி நான் செய்கிற மாதிரி இன்னொருத்தர் செய்யக்கூடாது. அதாவது போட்டியோ பொறாமையாக இல்லை, தரம், அந்த தரம் வந்து எங்கிட்ட இருக்கிற தரம் வந்து தரமாக இருக்கும். அப்படிங்கிறதுல நம்ம 100% கரெக்டாக இருக்கும். அதனுடைய விளைவு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வளர்ச்சிங்கிற பாதைக்கு நம்ம போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி தான். சரி, இந்த மிஷினரி பற்றி சொல்லுங்கள். இந்த மிஷினரி என்ன மிஷினரி, இதில் என்ன பண்ணலாம்? அப்படி பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி ஹெட்டுங்க, 4 ஹெட் எம்ப்ராய்டரி. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லோகோஸ் போடுறக்கோ, ஒரு ப்ளவுஸ் போடுறக்கோ, எதுக்கு வேணால் கூட நம்ம பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நாங்களே என் பொண்ணு டிசைனிங் எல்லாம் பண்ணித்தர்றேன், நானே நின்று பண்ணிக்குவேன். இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன். நார்மலாக அயன் பண்ணுற இந்த
நிலக்கரி, அதாவது கறி போட்டு பண்ணுவாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் இதை வச்சு பண்ணுவாங்க, அதுலேயும் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஸ்டீம் மைனிங் வந்து எப்படி சார், எவ்வளோ நேரத்தில் வந்து ஒரு ஷர்ட்டோ பேண்ட்டோ அயன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நிமிடங்கள் டைம் எடுத்துக்கும்? அதிகபட்சமாக எடுத்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணுறதில்ல. ஒரு ஸ்லீவை மட்டும் ஒரு நபர் பண்ணுவார், இந்த உடல் இந்த பாடி மட்டும் ஒருத்தர் பண்ணுவார், இனி ஒருத்தர் பட்டன் போட்டு தருவார், இனி ஒருத்தர் அதை மடிப்பாங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சமாக எடுத்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 2 சட்டை. அதாவது நார்மலாக வந்துட்டு கறி யூஸ் பண்ணி அயன் பண்ணுறாங்க, அவங்களாம் 5 நிமிஷம் பண்ணுவாங்க. 5 நிமிஷம் 8 நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்குவாங்க ஒரு சட்டை பேண்ட்டெல்லாம் பண்ணுறது. எங்கள் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 2 சட்டை செய்கிற அளவுக்கு இப்போ நாங்கள் கெப்பாசிட்டியை உருவாக்கி வச்சுருக்கோம். ஓகே. அப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்துட்டு 1000 பீசஸ் ஈஸியாக பண்ணுவோம், அடிச்சு தூக்கிறோம். 1000 பீசஸ் வரைக்கும் ஈஸியாக தடிச்சு தூக்கிறோம். காஜா பட்டன் பற்றி கொஞ்சம் வாங்க. இது சும்மா இதுக்காக சொல்கிறேன். இது வந்து எப்படின்னா இதுதான், இதுக்கு ஒரு 35 ஆண்டுகள் ஆச்சுங்குது. நான் இந்த மிஷினை வாங்கும்போது கிட்டத்தட்ட அந்த 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது வந்து ஒரு 2.25 லட்ச ரூபாய்ங்க. இப்போ நான் வந்து பூராமே இந்த மாதிரி எலக்ட்ரானிக் மிஷின் இது எல்லாமே இந்த கம்பெனி ஆண்டுகளுக்கு முன்னாடியே 2.25 லட்ச ரூபாய் இது வாங்கினதுங்க. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சராசரி ஒரு 3 லட்சம் சொல்லி எல்லாமே எலக்ட்ரானிக் மிஷினுங்க. அதே மாதிரி இப்போ இந்த ஜீன்ஸில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், கீஹோல் ஜீன்ஸ் பேண்ட் அடிக்கிறதுக்கு கீஹோல்னு ஒரு ஆப்ஷன் நம்மகிட்ட இங்கே இருக்குங்க. அந்த மிஷினும் இங்கே நாங்கள் வச்சுருக்கோம். இது எல்லாமே எலக்ட்ரானிக் மிஷினுங்க, எதுவுமே வந்து ஆர்டினரி கிடையாது. நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே எலக்ட்ரானிக் மிஷினுங்க. மிக ஃபங்க்ஷனிங் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், பவர் சார்ஜ் உங்களுக்கு பெருசாக வராது, ஃபாஸ்ட்டு, குவாலிட்டி எல்லாமே நம்ம நினைக்கிறத விட அழகாக இருக்கும். மேனுவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிப்பேர் ஆனால் நீங்கள் ஆயில் ஆகும், கரையாகும், இது மாதிரி எல்லாம் வரும். இதில் எல்லாம் வந்து அந்த ஆப்ஷனில் எதுவுமே கிடையாது, கரையாகாது. எல்லாம் மோட்டாரில் ஓடுறதுனால உங்களுக்கு எந்த இதுவும் வராது. கொஞ்சம் இந்த காஜா பட்டன் நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கடை கொஞ்சம் நீண்ட காலமாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே இது ஒரு அறிமுகமான விஷயந்தான். நம்ம இங்கே நம்ம பார்த்து தான்ங்கிறது இல்லை, இது வெளியே நீங்கள் எங்கே விசாரித்தாலும் என்னோடய கான்செப்டை எல்லாருமே சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். பணியாளர்களும் நல்லா எக்ஸ்பர்ட். ஆமாம், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா சொன்னீங்க பிறந்த பொண்ணெல்லாம் வந்து ஒரு 25 ஆண்டுகள் ஆன பொண்ணு, ஏதோ ஒரு நாள் 2 நாளில் கிடையாதுங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி இது யூனிஃபார்ம்ங்களா? இது ஆமாம், யூனிஃபார்ம். ஸ்கூல் யூனிஃபார்ம்ங்களா? ஆமாம், ஸ்கூல். இதுவும் பல்க் ஆர்டர் எது வந்தாலும் பண்ணுங்க, எது வந்தாலும். நான் தான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, இப்போ நீங்கள் எது வந்தாலும் நீங்கள் காஜா பட்டன் அடித்தே வாங்கலாம். பின்ன வெறும் அயனிங் மட்டும் இல்லை, வெறும் காஜா பட்டன் மட்டும் இல்லை, அடித்து கொடுக்கலாம். அவங்க கஸ்டமரை பொறுத்து நம்ம டெலிவரி எப்படி கொடுக்குறோமோ அப்படி கொடுத்துருவோம். அயன் பண்ணி அங்கேயே உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். நான் இது கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப காலமாக பண்ணிகிட்டு இருந்தேன். நானே டெலிவரி எடுத்து கொடுத்துட்ருந்தேன். ஒரு ஆட்டோ வச்சுருந்தேன், பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் என்னால் கொஞ்சம் அந்த ஒரு குறைச்சிட்டேன். இப்போ என்னோடய மாப்பிள்ளைங்க இது அப்படியே இது பண்ணிக்கங்க. என்னோடய மாப்பிள்ளைங்க அவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியே விசாரித்து பார்க்கும்போது என்ன, மாமா வந்து நல்லா பண்ணியிருக்காரு, இப்போ வந்து பண்ண மாட்டேங்கிறாரு. அதனால் என்னென்னா, நீங்கள் வந்து எங்களுக்கு நீங்கள் ஒரு காலத்தில் இதை விட்டுட்டு போகும்போது இந்த நிறுவனத்தை எங்களுக்கு ஒரு இதாக கிஃப்டாக கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கனால நாங்கள் வந்து இப்போ திரும்பவும் இதை நான் வந்து பெரிய லெவலுக்கு திரும்பவும் நான் இதை கொண்டு போகிறேன். சரிங்க சார், நம்ம கம்பெனியோட லொக்கேஷன் எங்கே இருக்குது, என்னென்ன விஷயங்களுக்காக உங்களை தொடர்பு? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சிடிசி ஆப்போசிட்டுங்க, சிடிசி டெப்போவுக்கு நேர் முன்பகுதி, டீச்சர்ஸ் காலனிங்க. வந்து எங்கே கேட்டாலும் என்னோடய இது வந்து தெரிஞ்சிடும். நீங்கள் சார் காஜா பட்டன்னு கேட்டால் ஓரளவுக்கு எங்கே கேட்டாலும் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி தான் என்னோடய நிறுவனம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து என்னை வந்து காஜா பட்டனுக்காக தொடர்பு கொள்ளலாம், அயனிங்காக தொடர்பு கொள்ளலாம், எம்ப்ராய்டரிக்காக தொடர்பு கொள்ளலாம். இது எல்லாமே கொள்ளலாம். அப்புறம் ஆல்ரெடி என்னென்னா, என்னோடய நிறுவனத்தில் இங்கே இருக்கிற எவ்வளோ மிஷினரிஸோட மெக்கானிக்கும் நானே தான். நான் யாரையும் டிபெண்ட் பண்ணுறதே இல்லை. மெக்கானிக் வேலைக்காக இதுக்கெல்லாம் நான் டிபெண்ட் பண்ணுறதே கிடையாதுங்க. நான் வந்து மெக்கானிக் மட்டும் கிடையாது, ஒரு கார்பெண்டர் அப்படின்னு வச்சுங்களேன். எனக்கு வேணுங்கிற வேலையை நான் செஞ்சுக்கேன். அதே மாதிரி ஒரு ஃபுல் எலக்ட்ரிஷியன், எனக்கு வேணுங்கிற ஒர்க்கை நானே பண்ணிக்குவேன். நம்ம கம்பெனியோட கான்டாக்ட் நம்பரு 9786303145. ஓகே சார், தேங்க்ஸ்.
ரொம்ப நன்றி சொன்னீங்க. ரொம்ப நன்றி. சார் ரொம்ப நன்றி சார். உங்களுடைய நிறுவனம் மேலும் மேலும் வளர்ந்து நீங்களும் வளர எங்களுடைய சேனல் சார்பாக மிக்க நன்றி.